தளபதி விஜய் அவர்கள் சொன்னாங்க பார்த்தீங்களா, ஃபாசிசமும் பாயாசமும் ஒன்று தான். நீங்கள் ரெண்டு பேரும் எதிரிங்க மாதிரி நடித்து கொண்டு இருக்கீங்க. தமிழக மக்கள் முட்டாளாக்கி கொண்டு இருக்கீங்க. பிஜேபியும் டிஎம்கேயும் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிரூபிக்கிற விதமாக பல விஷயங்கள் தமிழகத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதை ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க. ஓப்பனாக இன்டைரக்டாக ரிவீல் பண்ணியிருக்காங்க. அவங்க தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களான்னு தெரியல. ஆனால் அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது ஓகே, பிஜேபி டிஎம்கேயும் தமிழக மக்கள் முத்தலாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல கிளியராக புரிகிறது. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். தமிழக மக்களுக்கு ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் இருக்க போகிறது. அதாவது தமிழகத்தில் மீனவர்கள் பிரச்சனை இருக்குது. அதுக்கப்புறமா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. எக்கச்சக்கமான பிரச்சனைகள், விவசாயிக பிரச்சனை, வேலைவாய்ப்பு கிடைக்காத பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் நீங்கள் நியூஸ் சேனல் ஓப்பன் பண்ணால் அதிகமாக பேசப்படும் பிரச்சனைகள் என்னென்னா மும்மொழி கொள்கைகளை பற்றி அதிகமாக பேசுவாங்க. அதுக்கப்புறமா பெரியார் அவர்களை பற்றி பேசுவாங்க. ஸோ சீமான் அவர்கள் பெரியாரை பற்றி தப்பாக பேசிட்டாங்க. முக்கியமாக பிஜேபி பெரியாரை தவறாக பேசியிருக்கு அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் கடந்த ஒரு மாதமாகவே போய்கொண்டு இருக்கு. ஸோ இதை பற்றி உதயநிதி ஸ்டாலின் கேட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அமலாக்கத்துறை ரைடு போயிட்டு இருக்கு. ஸோ அமலாக்கத்துறை ரைடு போயிட்டு இருப்பதுனால தான் நீங்கள் இந்த மாதிரி பெரியாரை பற்றி அவங்க பிஜேபி தவறாக பேசியிருக்காங்க, மத்திய அரசு தவறாக பேசியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி மும்மொழி கொள்கைகள் கொண்டு வராங்க. முக்கியமாக தொகுதிகள் தனித்தனியாக பிரிக்கிறாங்க. ஸோ அதனால தான் அதை மறைப்பதற்காக தான் அமலாக்கத்துறை ரைடு டிஎம்கே மினிஸ்டர்ஸ் வீட்டில் நடப்பதால் அதை மறைக்கிறதுக்கு தான் நீங்கள் இப்படி பண்ணுறீங்களா அப்படிங்கிற கேள்வியை அவங்க கேட்டிருக்காங்க. இதுக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை ரைடு போயிட்டு இருப்பது உண்மையான விஷயம் தான். ஸோ அமலாக்கத்துறை ரைடு பொறுத்த வரைக்கும் ஒரு 10 நாள் 15 நாள் நடக்கும். அதை மறைப்பதற்காக நாங்கள் இந்த மாதிரி விஷயத்தை செய்யலை. நாங்கள் தமிழகத்தில் ஹிந்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரக்கூடாது, அதுக்காக செஞ்சுட்டு இருக்கோம். பெரியாரை பற்றி யாரும் தவறாக பேசக்கூடாது, அதுக்காக செஞ்சுட்டு இருக்கோம். முக்கியமாக மும்மொழி கொள்கைகளை எதிர்த்து நாங்கள் போராடிட்டு வரோம். அதுக்கப்புறம் தொகுதிகள் பிரிப்பதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. ஸோ அதுக்காக இப்போ தமிழக முதலமைச்சர் சார்பாக வருகிற மார்ச் 22ஆம் தேதி அனைத்து கட்சி மீட்டிங் நடக்க போகிறது. மார்ச் 5ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து கட்சி மீட்டிங் நடந்தது. அதே மாதிரி வருகிற மார்ச் 22ஆம் தேதி மற்ற மாநிலங்கள் முதலமைச்சர், மற்ற மாநிலங்களோட எதிர்கட்சிகளை நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கோம். மார்ச் 22ஆம் தேதி தமிழகத்தை சுற்றி இருக்கும் மாநிலங்கள் முதலமைச்சர் மீட்டிங் நடக்க போகிறது. அந்த மீட்டிங் தொகுதி சீரமைப்பை பற்றி ஆலோசனை நடத்த போகிறது. மொத்தமாக நாங்கள் எதிர்ப்பு இதுக்கு தெரிவிக்க போகிறோம். ஸோ சவுத் இந்தியாவில், தென்னிந்தியாவில் தென்னிந்தியாவில் தொகுதி சீரமைப்பை நடத்த விடாமல் பண்ண போகிறோம். தென்னிந்தியாவில் மட்டும் இல்லாமல் இந்தியாவிலே நடத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சரி, இதுல என்ன அரசியல் இருக்கு? இவங்க ரெண்டு பேரும் சண்டை தான் போடுறாங்க. உதயநிதி ஸ்டாலினும் பிஜேபியும் சண்டை தான் போட்டுட்டு இருக்கு அப்படிங்கிற கேள்விக்குறி கண்டிப்பா இருக்கும். இவங்க சண்டை போற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தி எதிர்ப்பு, மும்மொழி கொள்கைகளை பத்தி சண்டை போடுறாங்க. பெரியாரை பத்தி தப்பா பேசிட்டாங்க அப்படி சொல்லி சீமான் கிட்டையும் பிஜேபி கிட்டையும் சண்டை டிஎம்கே போட்டு கொண்டு வருகிறது. இவங்க வேலை வாய்ப்பு தமிழகத்துல ஒழுங்கா கிடைக்க மாட்டேங்குது. ஸோ மத்திய அரசு அதுக்கான நிதியை ஒழுங்காக ஒதுக்க மாட்டேங்குது. ஜிஎஸ்டி அதிகப்படுத்திருக்கு அப்படி சொல்லி மக்களோட தேவைகளுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே பேசாமல் ஹிந்தி எதிர்ப்பை பற்றியும், முக்கியமாக அந்த இந்திய எதிர்ப்பு மக்களுக்கு தேவையான விஷயம் தான். மும்மொழி கொள்கைகள் இந்தியாவில் தமிழகத்தில் இருக்கக்கூடாது தான். ஆனால் அந்த ஒரு விஷயத்தை பற்றி மட்டும், அதுக்கப்புறமா பெரியாரை பற்றி தப்பாக பேசிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி மட்டுமே மீண்டும் மீண்டும் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பெரியாரை பற்றி மீண்டும் மீண்டும் டிஎம்கேயும் சரி பிஜேபியும் சரி மாற்றி மாற்றி பேசுவதால் மக்களுக்கு எந்த ஒரு நலனும் நடக்க போவது கிடையாது. சமீபத்தில் கூட சீமான் அவர்கள் பெரியாரை பற்றி ஏதோ பேசியிருந்தாங்க. ஸோ பெரியாரை பற்றி பேசுறதுனால டிஎம்கே சீமானை பயங்கரமாக தாக்கி பேசியிருந்தாங்க. முக்கியமாக டிஎம்கே சீமான் வீட்டுக்கு குண்டு வைப்பேன் அப்படி இப்படிலாம் டிஎம்கே மிரட்டல் விட்டதாகவும் சில செய்திகள் வெளியானது. அதுவே சோஷியல் மீடியாவில் ஒரு வாரம் டாப்பிக்காக இருந்தது. அதுக்கப்புறமா ஹேஷ்டாக் போட்டு விளையாடுறாங்க. நம்ம தளபதி சொல்கிற மாதிரி எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்ததுக்கு கோ பேக் மோடி, இங்கே கோ பேக் ஸ்டாலின் சொல்லி ஹேஷ்டாக் போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் இப்போ பெரியாரை பற்றியும் மும்மொழி கொள்கைகளை பற்றியும் தொகுதி சீரமைப்பை பற்றியும் தேவையான விஷயம் தான். ஆனால் இதுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை மக்களோட நலனுக்காக கொடுத்துருந்தா
இதுதான் வந்து டிஎம்கே பிஜேபி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி ஒத்துருக்கலாம். ஆனால் வந்து டிஎம்கேயும் பிஜேபியும் வந்து நெருங்கிய நண்பர்கள் மாதிரி வந்து பயங்கரமாக வந்து ஒரு நாடகத்தை வந்து நடத்தி கொண்டு இருக்காங்க. தமிழக மக்கள் வந்து முட்டாளாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல வேண்டும். தளபதி விஜய் அவர்கள் சொன்னாங்க பார்த்தீங்களா, ஃபாசிசமும் பாயாசமும் ஒன்று தான், நீங்கள் ரெண்டு பேரும் எதிரிங்க மாதிரி வந்து நடித்து கொண்டு இருக்கீங்க, தமிழக மக்கள் வந்து முட்டாளாக்கி கொண்டு இருக்கீங்க, பிஜேபியும் டிஎம்கேயும் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிரூபிக்கிற விதமாக வந்து பல விஷயங்கள் தமிழகத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதை வந்து ஓப்பனாகவே வந்து சொல்லியிருக்காங்க. ஓப்பனாக வந்து இன்டைரக்டாக வந்து ரிவீல் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களான்னு தெரியல. ஆனால் அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது ஓகே, பிஜேபி டிஎம்கேயும் வந்து தமிழக மக்களை வந்து முத்தலாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல வந்து கிளியராக வந்து புரிகிறது. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். தமிழக மக்களுக்கு ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் இருக்க போகிறது. அதாவது வந்து தமிழகத்தில் வந்து மீனவர்கள் பிரச்சனை வந்து இருக்குது, அதுக்கப்புறமா வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது, எக்கச்சக்கமான பிரச்சனைகள், விவசாயிக பிரச்சனை, வேலைவாய்ப்பு கிடைக்காத பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் நீங்கள் நியூஸ் சேனல் ஓப்பன் பண்ணால் அதிகமாக பேசப்படும் பிரச்சனைகள் என்னென்னா மும்மொழி கொள்கைகளை பற்றி வந்து அதிகமாக வந்து பேசுவாங்க. அதுக்கப்புறமா வந்து பெரியார் அவர்களை பற்றி வந்து பேசுவாங்க. ஸோ சீமான் அவர்கள் பெரியாரை பற்றி தப்பாக பேசிட்டாங்க. முக்கியமாக வந்து பிஜேபி வந்து பெரியாரை வந்து தவறாக பேசியிருக்கு அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் வந்து கடந்த ஒரு மாதமாகவே வந்து போய்கொண்டு இருக்கு. ஸோ இதை பற்றி வந்து உதயநிதி ஸ்டாலின் கேட்ட வந்து கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வந்து அமலாக்கத்துறை ரைடு வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அமலாக்கத்துறை ரைடு வந்து போயிட்டு இருப்பதுனால தான் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பெரியாரை பற்றி அவங்க பிஜேபி தவறாக வந்து பேசியிருக்காங்க, மத்திய அரசு தவறாக பேசியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி வந்து மும்மொழி கொள்கைகள் வந்து கொண்டு வராங்க. முக்கியமாக வந்து தொகுதிகள் வந்து தனித்தனியாக பிரிக்கிறாங்க. ஸோ அதனால தான் அதை மறைப்பதற்காக தான் அமலாக்கத்துறை ரைடு வந்து டிஎம்கே மினிஸ்டர்ஸ் வீட்டில் வந்து நடப்பதால் அதை மறைக்கிறதுக்கு தான் வந்து நீங்கள் இப்படி பண்ணுறீங்களா அப்படிங்கிற கேள்வியை வந்து அவங்க வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அமலாக்கத்துறை ரைடு வந்து போயிட்டு இருப்பது உண்மையான விஷயம் தான். ஸோ அமலாக்கத்துறை ரைடு பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 10 நாள் 15 நாள் நடக்கும். அதை மறைப்பதற்காக நாங்கள் இந்த மாதிரி விஷயத்தை வந்து செய்யலை. நாங்கள் வந்து தமிழகத்தில் வந்து ஹிந்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரக்கூடாது, அதுக்காக செஞ்சுட்டு இருக்கோம். பெரியாரை பற்றி யாரும் தவறாக பேசக்கூடாது, அதுக்காக செஞ்சுட்டு இருக்கோம். முக்கியமாக வந்து மும்மொழி கொள்கைகளை எதிர்த்து நாங்கள் போராடிட்டு வரோம். அதுக்கப்புறம் வந்து தொகுதிகள் வந்து பிரிப்பதில் வந்து எங்களுக்கு வந்து உடன்பாடு கிடையாது. ஸோ அதுக்காக வந்து இப்போ தமிழக முதலமைச்சர் சார்பாக வருகிற மார்ச் 22ஆம் தேதி அனைத்து கட்சி மீட்டிங் வந்து நடக்க போகிறது. மார்ச் 5ஆம் தேதி தமிழகத்தில் வந்து அனைத்து கட்சி மீட்டிங் வந்து நடந்தது. அதே மாதிரி வந்து வருகிற மார்ச் 22ஆம் தேதி மற்ற மாநிலங்கள் முதலமைச்சர், மற்ற மாநிலங்களோட எதிர்கட்சிகளை வந்து நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கோம். மார்ச் 22ஆம் தேதி தமிழகத்தை சுற்றி இருக்கும் மாநிலங்கள் முதலமைச்சர் மீட்டிங் வந்து நடக்க போகிறது. அந்த மீட்டிங்ல வந்து தொகுதி சீரமைப்பை பற்றி வந்து ஆலோசனை வந்து நடத்த போகிறது. மொத்தமாக வந்து நாங்கள் வந்து எதிர்ப்பை வந்து இதுக்கு வந்து தெரிவிக்க போகிறோம். ஸோ சவுத் இந்தியாவில் தென்னிந்தியாவில் வந்து தொகுதி சீரமைப்பை நடத்த விடாமல் பண்ண போகிறோம். தென்னிந்தியாவில் மட்டும் இல்லாமல் இந்தியாவிலே நடத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. சரி, இதில் என்ன அரசியல் இருக்குது? இவங்க ரெண்டு பேரும் வந்து சண்டை தானே போடுறாங்க. உதயநிதி ஸ்டாலினும் பிஜேபியும் வந்து சண்டை தான் போட்டுட்டு இருக்கு அப்படிங்கிற கேள்விக்குறி கண்டிப்பாக இருக்கும். ஸோ இவங்க சண்டை போகிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தி எதிர்ப்பு, மும்மொழி கொள்கைகளை பற்றி சண்டை போடுறாங்க. பெரியாரை பற்றி தப்பாக பேசிட்டாங்க அப்படி சொல்லி சீமான் கிட்டையும் பிஜேபி கிட்டையும் வந்து சண்டை வந்து டிஎம்கே வந்து போட்டுக்கொண்டு வருகிறது. இவங்க வந்து வேலை வாய்ப்பு வந்து தமிழகத்தில் வந்து ஒழுங்காக கிடைக்க மாட்டேங்குது. ஸோ மத்திய அரசு அதுக்கான நிதியை வந்து ஒழுங்காக ஒதுக்க மாட்டேங்குது, ஜிஎஸ்டி வந்து அதிகப்படுத்திருக்கு அப்படி சொல்லி வந்து மக்களோட தேவைகளுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே பேசாமல் ஹிந்தி எதிர்ப்பை பற்றியும் முக்கியமாக அந்த இந்திய எதிர்ப்பு மக்களுக்கு தேவையான விஷயம் தான். மும்மொழி கொள்கைகள் வந்து இந்தியாவில் தமிழகத்தில் இருக்கக்கூடாது தான். ஆனால் அந்த ஒரு விஷயத்தை பற்றி மட்டும், அதுக்கப்புறமா பெரியாரை பற்றி வந்து தப்பாக பேசிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி மட்டுமே வந்து மீண்டும் வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பெரியாரை பற்றி வந்து மீண்டும் வந்து டிஎம்கேயும் சரி பிஜேபியும் சரி மாற்றி பேசுவதால் மக்களுக்கு வந்து எந்த ஒரு நலனும் வந்து நடக்க போவது கிடையாது. சமீபத்தில் கூட வந்து சீமான் அவர்கள் வந்து பெரியாரை பற்றி வந்து ஏதோ பேசியிருந்தாங்க. ஸோ பெரியாரை பற்றி பேசுறதுனால வந்து டிஎம்கே வந்து சீமானை வந்து பயங்கரமாக வந்து தாக்கி பேசியிருந்தாங்க. முக்கியமாக வந்து டிஎம்கே சீமான் வீட்டுக்கு வந்து குண்டு வைப்பேன் அப்படி இப்படிலாம் வந்து டிஎம்கே வந்து மிரட்டல் விட்டதாகவும் சில செய்திகள் வந்து வெளியானது. அதுவே வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு வாரம் டாப்பிக்காக வந்து இருந்தது. அதுக்கப்புறமா வந்து ஹேஷ்டேக் போட்டு விளையாடுறாங்க. நம்ம தளபதி சொல்கிற மாதிரி தான் எவ்வளோ பெரிய பிரச்சனை
பிரச்சனை நடந்ததுக்கு கோ பேக் மோடி, இங்கே கோ பேக் ஸ்டாலின் சொல்லி ஹேஷ்டேக் போட்டு வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் வந்து இப்போ வந்து பெரியாரை பற்றியும் மும்மொழி கொள்கைகளை பற்றியும் தொகுதி சீரமைப்பை பற்றியும் வந்து தேவையான விஷயம் தான். ஆனால் இதுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை மக்களோட நலனுக்காக கொடுத்துருந்தா இதுதான் வந்து டிஎம்கே பிஜேபி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி ஒத்துருக்கலாம். ஆனால் வந்து டிஎம்கேயும் பிஜேபியும் வந்து நெருங்கிய நண்பர்கள் மாதிரி வந்து பயங்கரமாக வந்து ஒரு நாடகத்தை வந்து நடத்தி கொண்டு இருக்காங்க. தமிழக மக்கள் வந்து முட்டாளாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல வேண்டும்.